ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் ஹரி. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில் வந்திருந்தேன். ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிப் மாதிரி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதுதான் காமாட்சி அம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஏதோ வேலை நடக்குது போல். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல் கோபுரம். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணேன். நான் ஆக்சுவலாக உள்ளார போயிட்டு பிரதிஷ்டை பண்ண கோயில் உள்ளார போயிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் வெளியே இருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு அதை சுற்றின பகுதிகள் இப்போ தான் வெளியே வந்தேன். அப்படியே ஜஸ்ட்டு இமேஜஸ் மாதிரி வீடியோஸ் மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த கோயில் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கோயில். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 7 முக்தி தரும் நகரங்களில் இது ஒரு முக்கியமான நகரமாக வந்து சொல்லப்படுது. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தலம் வந்து காமக்கோடி பீடம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 51 சக்தி பீடங்களில் இதுவும் ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் கோயிலோட பகுதிகள் வாக்கிங் இது. ஸோ நல்ல வெயில் ஆக்சுவலாக. ஜஸ்ட் வாக் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரலாறு இருக்குது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு. சும்மா இதில் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் ஸ்தனம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா மற்ற கோயில்களை தாண்டியும் அம்மன் மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நின்ற கோலத்தில் இருப்பாங்க. ஆனால் மூலவர் சன்னதியில் பத்மாசன நிலையில் யோக நிலையில் தவம் புரிகிற மாதிரி அம்மன் வந்து வீட்டிருப்பாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட பின்னாடி பேக் சைடு ஸோ துளசி மாடம் அந்த குளம் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் இது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டிருக்கு. பர்டிகுலராக இது குளம். அண்ட் தென் அந்த சிலையோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அன்னையோட கருவறைக்கு மேலே இருக்கிற அந்த கோபுரம். அது ஆக்சுவலாக அந்த இது ஃபுல்லாகவே தங்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அது ஃபுல்லாகவே கோல்டன் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடவுளோட இதை வந்து தெய்வீக ஆற்றலை வந்து பறைசாற்றும் விதமாக வந்து அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தெப்பக்குளம், அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்தலம். அம்மன் இருக்கிற அந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி மண்டபம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா காயத்ரி மந்திரத்தில் இருக்க 24 அச்சரங்களை வந்து எழுத்துக்களை வந்து குறிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு சேக்காக வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வெயிலில் கால் சுடாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பகுதிகள். ஆக்சுவலாக அம்மன் கோயிலோட சுற்றுப்பகுதிகள். வெயிலில் நடக்கும்போது கால் சுடாமல் இருக்கிறதுக்காக பகுதிகள் வந்து போட்டு வச்சுருக்காங்க. பல வரலாறுகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அன்னை தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் உச்சகட்டத்தில் உக்கிரமாக இருந்ததாகவும், ஆதிசங்கரர் வந்து பார்த்திங்கன்னா தேவியின் உக்கிரத்தை வந்து தணித்து அவர்களுக்கு முன்னால் ஸ்ரீ சக்கரத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை செய்தன்னும் நம்பப்படுது. ஸோ அந்த சக்கரத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா செய்கிற முதல் பூஜைகள் எல்லாமே சக்கரத்துக்கு தான் செய்கிறாங்கங்கிற மாதிரி செய்கிறாங்க ஆக்சுவலாக. அந்த இந்த கோயிலோட தரிசனம்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:30க்கே ஸ்டார்ட் ஆகிடுது. மதியம் 12:15 வரைக்கும் இருக்குது. அந்த சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்குமே நம்ம வந்து இந்த டைமுக்கு வந்து கோயிலில் தரிசனம் பண்ணலாம். அந்த சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, இந்த நவராத்திரி டைமு. ஸோ அந்த டைமில் எல்லாம் தெய்வத்துக்கு வந்து பார்த்தா தங்கரத ஊர்வலம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படுது. அந்த காட்சிகள் ரொம்ப மிகவும் அரிதாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.